ஹாய் பாயெல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ண போகிறோம். மாங்காய் சாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாங்காய் சாதம். இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சோம்னா பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். இப்போ மாங்காயெல்லாம் சீசனாக இருக்கிறதுனால நம்ம மாங்காய் சாதம்லாம் அதிகம் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்து விட்டு பாருங்கள். அடிக்கடி இது நல்லா இருக்குது, இதே செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். அதுக்கு சைடிஷாக நம்ம பண்ண போகிற உருளைக்கிழங்குமே அப்படி தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில், அதுவும் நம்ம செய்யக்கூடிய விதமும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு முறையில் இருக்கும். அதுக்கு நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு வறுவல் செய்வோம், ஆனால் தேங்காய் போட்டு வறுவல் பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தேங்காய் போட்ட உருளைக்கிழங்கு வறுவல். அந்த உருளைக்கிழங்கு வறுவல் கூட அந்த தேங்காய் மசாலாவோட எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரியான ஒன்று தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். முதல்ல நம்ம மாங்காய் சாதம் பண்ணிடலாம். மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், அதே போல் வெந்தயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு, ரெண்டையும் நல்லா பொரிய விட்டு வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு, இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். இது போல் நான் தட்டி எடுத்துக்கிட்டே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை அதே போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு மாங்காயை இது போல் சின்னதாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, அடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து வரமிளகாய் 1, வேர்க்கடலை 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் மல்லித்தலையெல்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துடலாம். வெந்தயமும் கடுகும் பவுட்ரு பண்ணதை அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா மாங்காயும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுறலாம். வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விட்ருவோம். அதிக நேரம்லாம் வதக்க தேவையில்லை, அந்த பச்சை மணம் போகிறதுக்காக வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்ததாக இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துருவோம். மாங்காய் சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் மாங்காய் சாதம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இதே போல் மாங்காய் சாதம் செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான மாங்காய் சாதம் நல்ல மணமாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட்டில் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் ஒரு மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்கை நான் இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகட்டும், அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 4 நிமிஷம் கிட்ட வெந்துட்டுருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்திருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 5லேருந்து ஒரு 6 போல் பூண்டு. இதை வதக்கிடலாம். ரொம்ப பொன்னிறமாலாம் ஆக தேவையில்லை, லைட்டாக அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாடை போனால் போதும். அந்த அளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்ததாக ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிடுவோம். தேங்காய் போட்டு லைட்டாக வதக்கினா போதும், ரொம்ப நேரம்லாம் வதக்க வேணாம். கொஞ்சமாக வதக்கிட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி. இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் நிறைய வெரைட்டியில் நம்ம பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வறுவல் அப்படின்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணுறோம், இல்லைனா பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி செய்கிற மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதில் கொஞ்சம் தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலுக்கு கொஞ்சம் உப்பு தேவை இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். மசாலா தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி போதும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்குலையும் உப்பு போட்டிருக்கோம், மசாலாவிலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா கலந்துருவோம். இந்த தண்ணி ஏன் ஊற்றுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உருளைக்கிழங்குல இந்த மசாலா வந்து நல்லா பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கலந்து விடலாம். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கார சாரமாக சூப்பராக இருக்கும். இந்த தயிர் சாதம், பருப்பு குழம்பு, ரசம், சாம்பார் இப்படி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம முன்னாடியே வேக வச்சுட்டதுனால இப்போ வந்து மறுபடியும் வேக தேவையில்லை. பாருங்கள், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தனாலும் குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து முழுசாக உருளைக்கிழங்கு இருக்கும், நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்குல. அவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுமே செஞ்சு முடிச்சாச்சு. இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு வறுவல், மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த மாங்காய் சாதத்துக்கு இப்படி தான் உருளைக்கிழங்கு வறுவல் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி உருளைக்கிழங்கு வறுவல் போட்டிருக்கோம். சிலருக்கு வந்து தேங்காய் பிடிக்கும், சிலருக்கு வந்து தேங்காய் பிடிக்காது. அப்படி இருக்கவங்க தேங்காயை விட்டுட்டு மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறேன், தேங்காயை இது கூட சேர்த்து நீங்கள் வறுவல் பண்ணிங்கன்னா எப்பயும் சாப்பிட்ற போல் இல்லாமல் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதனால் தேங்காய் போட்டு இந்த மாதிரி வறுவல் பண்ணுங்கள். எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி மாங்காய் சாதம், வெரைட்டி ரைஸ் எத்தனை செய்கிறோமோ அத்தனைக்கும். அப்புறம் சாம்பார் பண்ணோம்னா, வெறும் பருப்பு பண்ணோம்னா, கீரை கடையில் பண்ணோம்னா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்டா செய்கிற எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதாவது காரக்குழம்பெல்லாம் செஞ்சிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி வறுவலெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பருப்பு குழம்புங்க, சாம்பார், கீரை, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ தான் நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுவலாம் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி டைமில் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு மெயின் டிஷ் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு கொடுத்து விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்களும் அடிக்கடி இந்த சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கும் பாராட்டு நிறைய கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 30 வெரைட்டியான ரைஸு, குழம்பு, அப்புறம் வறுவல், பொரியல், ஸ்வீட்டு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம என்ன குழம்பு பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஐயோ இன்றைக்கி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலில் பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு தேவையான அத்தனை குழம்பு வகைகள், வெஜ்ஜாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்வீட் ரெசிபியாக இருக்கட்டும், ஸ்நாக் ரெசிபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குது, மட்டன் வெரைட்டியில் எத்தனை போடணுமோ அத்தனை குடல், அப்புறமா தலைக்கறி, ஈரல், அப்புறம் கால் சூப்பு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் போட்டிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதத்துக்கு தேவையான எந்த வெரைட்டியுமே நம்ம வெளியில் தேடணும்னு அவசியமே இருக்காத அளவுக்கு நம்ம எல்லா வெரைட்டிலையுமே 30 நாளைக்குமே சேர்த்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை நீங்களும் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.